ஊடாடும் கற்பித்தல் கருவிகளாக வரும் விரிவுகளை தவிர்த்து கேன்வா, கூட் அல்லது காணொளிகள் மூலம் மாணவர்களை செயல்பாடுகளில் ஈடுபடுத்துவதற்கு என்ன செய்யலாம்? டீச்சரை சொல்லலாம், நீங்க தேடுங்கன்னு சொல்லி தேடுவதற்கு வழிபடுத்தலாம், தேடலாம். என்ன அடுத்து? தகவல் தொழில்நுட்ப தேர்ச்சி. தகவல் தொழில்நுட்ப தேர்ச்சி பாடசாலை மட்ட ஆசிரியர் வான்மையுறுத்தி SPPTD திட்டங்களின் மூலம் என்ன செய்யலாம்? டிஜிட்டல் தொழில்நுட்ப பயிற்சிகளை பெற்றுக்கொள்ளலாம். கற்றலுக்கான பயிற்சி. இதை பொறுத்தவரை கற்றலுக்கான பயிற்சி இதுல தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி மாணவர்களுக்கு நாங்க உடனடி பின்னூட்டங்களை ஆஃப்டர் ஃபீட்பேக் லேர்னிங் சொல்றது. ஆஃப்டர் ஃபீட்பேக் லேர்னிங் சொல்றது. இதை நாங்க பெற்றுக்கொள்ளலாம். பின்னூட்டல்களை, ஃபீட்பேக்ஸ்களை பெற்றுக்கொள்ளலாம். மாணவர்களுக்காக நாங்க சொல்லக்கூடிய அடுத்த கேள்வி என்ன பாருங்க. 3வது 4வது பாட்டு மேற்படி பகுதி 3 நீங்கள் தெரிவு செய்து கொண்ட செயற்பாட்டில் மாணவரை ஈடுபாடு கொள்ள செய்து தேடல் நடத்துவதில் அவர்களை ஈடுபடுத்துவதற்காக நீங்கள் எடுக்கும் நடவடிக்கைகளை குறிப்பிடுக. சரி, அப்ப இதை பொறுத்தவரை மாணவர்களுக்கான கைட்லைன்ஸை நம்ம கொடுக்கணும். அதுதான் இது. சரியா? என்ன செய்ய போறீங்கன்னு கேட்கிறாங்க. விளங்கிட்டதோ? சரி. அப்ப அது மாணவர்கள் தொழில்நுட்பத்தை வரும் பொழுதுபோக்காக பயன்படுத்தாமல் அறிவை தேடும் ஒரு தேடுபொறியாக மாற்ற வேண்டும் என்று விழிப்புணர்வு ஏற்படுத்தல், விழிப்புணர்வை மேற்கொள்ளல் விஷயம். 2வது டிஜிட்டல் அறிவு, இணையத்தில் தவறான தகவலை தேடுதல் இல்லையா, சரிபார்த்தல், வெரிஃபையிங் மற்றும் பயன்படுத்துதல் போன்ற திறன்களை தேட வழிப்படுத்தல். அடுத்து படைப்பாற்றல், கிரியேட்டிவிட்டி. இங்க புதிய விடயங்களை கற்றுக்கொள்ள மாணவர்களுக்கு என்ன சொன்ன பயிற்சிகளை யூடியூப் மற்றும் கல்விசார் செய்திகளை, எஜுகேஷன் ஆப்ஸ் இருக்கு தானே, அதுகளை மாணவர்களுக்கு பயன்படுத்துவதற்கு ஆலோசனை, வழிப்படுத்தல். குழுவாக இணைந்து பணிபுரிதல். இப்ப கொலாபரேஷன் இருக்குதான், டீம் ஒர்க், கொலாபரேஷன். அதுக்கு நம்ம பிள்ளைகளை வழிப்படுத்தணும். இணையத்தின் வழியாக சக மாணவர்கள் இணைந்து செயற்திட்டங்களை, ப்ராஜெக்ட்ஸ்களை முடிப்பதற்கு மென்பொருள்களை கற்றுக்கொள்றது, சாஃப்ட்வேரை. அடுத்து சிக்கல்களை தீர்க்கிற. அடுத்து 5வது ப்ராப்ளம் சால்விங், தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி தற்கொலை தீர்வுகளை கண்டறிய பழகுகள் என்று போன்ற விடயங்களில் மாணவர்களை ஈடுபடுத்துதல். விளங்கிதா? அடுத்து வினான இது எத்தனையாவது கேள்வி சார்? இது 2வது கேள்வி சார், பகுதி 2ல. இல்ல, இது பாட். இது 5வது பாட் செய்யணும் சார். 2வதுல 4வது செய்துட்டோம் சார். 5வது மேற்படி பகுதி 3 நீங்கள் தெரிவு செய்து கொண்ட செயற்பாட்டுக்குரிய விளக்குதல், விபரித்தல், மதிப்பீடு ஆகிய படிமுறைகளை நீங்கள் செயற்படுத்தும் விதத்தை தருக. விளக்குதல், விவரித்தல், மதிப்பீடு செய்தல் ஆகிய படிமுறைகள். என்ன ரைட்? அதோட முடியுது இல்லையா?
ஓ சார். சரி. அப்ப நாங்கள் விளக்குதல், விளக்குதல், விவரித்தல். எத்தனாவது பாட்டு விபரித்தல் இது? சார் 2வதுல 5வது பாட்டு சார். 5வது பகுதி 2ல 2வதுல 5வது சார். முதலாவது விளக்குதல். எனது எனது மாணவர்களின் கண்டுபிடிப்புகளை கொண்டு ஒற்றை இதானே, அது இல்லையா? ஒற்றை இரட்டையா? அதுதானா? அதுதானே பாடம் என்ன? ஒற்றை இரட்டை அதே ஓ, அதே ஆ, பாடம் தான் சார். அதே மாணவர்களின் பாடம். ஒற்றை இரட்டை எண்களுக்கு வரைவிக்கிறது ஆசிரியர் தெளிவுபடுத்துதல். ஆனா இங்க நம்ம சொல்லணும், மாணவர்கள் வந்து தொழில்நுட்ப கண்டுபிடிப்புகளை கொண்டு தொழில்நுட்ப கருவிகளை என ஓ தொழில்நுட்ப சார். தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்த இனங்காண, முதலாவது சாதனங்களை இனங்காண, பயன்படுத்த ஆசிரியர் விளக்கமளித்தல். தெளிவுபடுத்தல். இதனை பிறகு விவரித்தல். என்னது? விபரித்தல். கற்ற தொழில்நுட்ப சாதனங்களை கொண்டு தொழில்நுட்ப சாதனங்களை எவ்வாறு பயன்படுத்தலாம், LMS என்றான லேர்னிங் மேனேஜ்மெண்ட் சிஸ்டம் சரி சார். போன்றவற்றை எவ்வாறு பிரயோகித்து கற்கலாம் என்பது போன்ற மேலதிக பயிற்சிகளை மேற்கொள்ளல். சரிதானே? சரி அடுத்தது சார். என்னது? அடுத்தது என்னது? மதிப்பீடு சார். மதிப்பீடு, இவாலுவேஷன். மாணவர்கள் தொழில்நுட்ப சாதனங்களை பயன்படுத்த தொழில்நுட்ப திறன்களை பெற்றுள்ளார்களா என அல்லது தேர்ச்சியை அடைந்துள்ளனரா என்பதை சிறிய மதிப்பீடு மூலம் மேற்கொள்ள. சரிதானே? சரி சார். இவ்வளவு 3வது வினாவுடைய விளக்கமாக இருக்கும். சரியா? Right. ஆமா அடுத்தது சார். அடுத்தது 3வது பெரிய வினா சார். பெரிய வினா right. நாங்க இனி அதை அடுத்த கிளாஸ் பார்ப்போமா? சார். ஓகே. தேங்க்யூ வெரி மச் சார். இப்ப நான் வந்து உங்களுக்கு 7வது வினா உங்களுக்கு தரணுமா விட? ஓ சார் 7ல இருந்து 10 வரைக்கும் பார்ட் 1ல சார் 7வதுல இருந்து 10 வரைக்கும் விட தரணும் சார். இன்னைக்கு படிச்சதையும் தாங்க சார். 7வதுல இருந்தா உங்களுக்கு? ஓ சார் 6 வரைக்கும் விடைய போட்டீங்க சார் பிடிஎஃப்ல. 7வது ரெக்கார்டிங் போட்டிருக்கீங்க சார். அந்த ஆன்சரை போடல சார். 7வது மென்திறன்கள் இருந்தா சார் மென்திறன்கள்ல இருந்து விட நான் போடணும் சார். ஃபுல்லா போட்டு வரேன். ஓகே சரி சார். சரி, ஓகே. லீவ் வாங்க. தேங்க்யூ. தேங்க்யூ வெரி மச் சார். ஓகே.